வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஒரு படம் தோத்து போயிடுச்சுன்னா அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோமா? ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். எப்படி? ஒரு படம் தோத்துருச்சு, அந்த படத்தினுடைய ஹீரோ ஒரே ஒரு படத்துல, அந்த படத்துல மட்டும்தான் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஹீரோவுடைய பேரு நமக்கு ஞாபகம் வருமா? வரும். எப்படி? ஒரு படத்துல பாடல்கள் கொண்டு இன்னைக்கு வரைக்க அந்த படத்தை கதையை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியும். எப்படி? இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பல பாடல்களை வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில் தொடர்ந்து உங்களோட நான் பேசிட்டே வரேன், சொல்லிக்கிட்டே வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் இருக்குல்ல, அது என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்காத தோல்வின்னு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா என்னென்னமோ படம்லாம் ஓடிச்சியா, இந்த படம் அப்படி ரசிச்சு எடுத்தையா அப்படின்னு பாரதி ராஜா சார் இன்னைக்கு போய் கேட்டாலும் அதற்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டு வேதனையோட அப்படியே உட்கார்ந்துருவார். அப்படிப்பட்ட படம் அது. அந்த படம் தான் காதல் ஓவியம். காதல் ஓவியம் பாடும் காவியம் அப்படின்னு அலைகள் ஓய்வதில் எல்லாம் பாட்டு வந்தது. அந்த பாட்டுல காதல் ஓவியம்ங்கிற அந்த முதல் வரியை வைத்து காதல் ஓவியம் அப்படின்னு படம் எடுத்தார் பாரதி ராஜா. ஒரு பார்வையற்ற இளைஞன், ஒரு கலை ரசனை, இசை ரசனை கொண்ட ஒரு பெண், இவர்களுக்குள்ளார ஏற்படுகிற அந்த காதலை சொன்னதும், அந்த காதலுடைய பிரிவை சொன்னதும், அந்த பெண் வேறொருவருடைய மனைவியாகி விடுவதும், அந்த சமயத்துல இவருக்கு பார்வை வந்துடுறதும்னு இந்த காதல் ஓவியம் படத்தினுடைய கதை எனக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, அவ்வளவு. ஆனா இந்த படம் ஏனோ ஓடவில்லை. இந்த படத்துல நடித்த நடிகர் கண்ணன் அப்படிங்கிறவரு, அவரும் அந்த ஒரு படத்துல மட்டும்தான் நடிச்சாரு. ஆனா ஃபெயிலியரான காதல் ஓவியம் படத்தையும், காதல் ஓவியம் படத்துல கதாநாயகனாக நடித்த, பார்வையற்றவராக நடித்த அந்த கண்ணனையும் 82ஆம் ஆண்டு வந்த அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மறக்காம இருக்கிறோம்னா அதற்கு 99.99% இசைஞானி அப்படிங்கிற இளையராஜா செய்த மேஜிக் பாடல்கள் தான். அப்படி மயிலிறகு பாடல்களை தந்தது தான். எத்தனை பாடல்கள் அந்த படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. எல்லா பாடல்களுமே கர்நாடக சங்கீத பேஸ் கொண்ட பாடல்கள். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஜானகி அம்மாவோட பாட்டு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இளையராஜாவுடன் இணைந்திருந்த காலகட்டத்தில் வந்த பாட்டு. அதனால இந்த வைரமுத்து இளையராஜா அந்த இணைப்பு, அந்த ஜோடி கொடுத்த பாட்டு, ஜானகி அம்மா பாடின அந்த பாட்டு. ராதா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த நடிகை தன்னுடைய நடிப்பை அப்படி வச்சு விளையாடி இருப்பார் நடிப்புல. பாரதி ராஜா சார் மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்டை ரசிச்சு யாருமே வைக்க முடியாது. அப்படி பாட்டை ரசிச்சு எடுக்கக்கூடிய மனுஷன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார். அந்த பாட்டு என்னமோ செய்யும். தானம் தம் தானம் தம் தானம் தந்த தானம் பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் ஒரு மாதிரி ஆகுதுல்ல இந்த ஆரம்ப இடமே. இல்ல வார்த்தையே வரல. அதுக்கு முன்னாடி தம் தம் தான தம் தம் தானம் தம் தம் தான தம் தம். இதே பாட்டு இந்த படத்துல எனக்கு இது புரியவே இல்லை. இதே போல தம் 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 ததானம் தம் ததானம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம். ஐயோ, எஸ்பிபி சும்மா விளையாடுவாருங்க அப்படியே. அது ஒரு பக்கம். ஆனா இந்த பாட்டு ஜானகி அம்மாவோட பாட்டு. இந்த பாட்டு கேட்கும் போதே அழுக வந்துடும். எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி மனசு கனமாயிரும். காதலிக்காதவர்கள் கூட இந்த பாட்டை கேட்டா மனசு கனமாயிரும். இன்னைக்கு இருக்கிற 80s 90s கிட்ஸா இருக்கட்டும், ஏன் 2K கிட்ஸ் கூட இந்த பாட்டை கொஞ்சம் ஹெட்போனை போட்டு கேட்டு பாருங்க. தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம்
ஓலையில் வேறென்ன செய்தி, தேவனே நான் உந்தன் பாதி, இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் அப்படின்னு ஒரு வயலின் ஒன்று இழைக்கும். அதுக்கப்புறம் தான் இது வரும். நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பால் ஊறுதே, ஓ பூவும் மாலானதே. வரிகள் பாருங்க. நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பால் ஊறுதான். பாறையில பால் ஊறுதும், பாறை பால் ஊறுதே, ஓ பூவும் ஆளானதே. பூவும் ஒரு பெண் மாதிரி ஒரு பூ ஆயிடுச்சான். அதாவது பூ பெண்ணுக்கு உதாரணமா சொல்லுவோம். பெண்ணை சொல்லும் போது பூவை சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க பூவை பார்த்துட்டு வைரமுத்து என்ன சொல்றாரு, அது ஒரு பெண் மாதிரி அந்த பூ ஆளாயிடுச்சான், வயசுக்கு வந்துருச்சான். எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க அந்த பாட்டு. நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே, ஓ பூவும் மாளானதே. இதுல வருது இசையை. அந்த அந்த பாட்டுக்கு நடுவில் வயலின் வரும், தபேலா சவுண்ட் வந்துட்டு இருக்கும், ஃப்ளூட்டு சும்மா குயிலே பாடுற மாதிரி இருக்கும். குயிலே இளையராஜா சார் ரெக்கார்டிங் காலையில் 7 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே குயிலெல்லாம் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு பாடிட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். கட்டுப்பட்டு அப்படி இருக்கும் ஃப்ளூட்டு. அந்த இடத்துல இசையை இருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். அவளுக்கு வேற எதுவுமே இல்லையா, ராதா கேரக்டருக்கு வேற எதுவும் இல்லை, இசைதான். நீ பாடுற இசை தாண்டா எனக்கு, வேற எதுவுமே இல்லடா, அதாண்டா எனக்கு உணவு, அதை வச்சுட்டு நான் உயிரோட இருப்பேன்டா. இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன், உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். எப்படிங்க அது? கனவு காணணும்னா தூக்கம் வரணும், தூங்குனா தான் கனவு வரும். ஆனா இங்க வைரம் சார் என்ன சொல்றாரு, உறக்கம் இல்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். எப்படி பாரு, தேவதை பாதையில் என்ன மெட்டியா இளையராஜா, செத்தாயா செத்தா. உன்னுடைய இசைக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையே திருவள்ளுவர் திருவிளையாடல் படத்துல வருமே, இந்த உலகமே சிம்பொனி போட்ட நாயகனே, இந்த உலகமே உன் பாட்டுக்கு அடிமை, உன் இசைக்கு அடிமையானாங்க. தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம், நீ அதில் போவதாய் ஏதோ ஞாபகம், வெந்நீரில் நீராடும் கமலம் தாமரை, வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விரகும், நாதம் என் ஜீவனே. எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. ஜானகி அம்மா சொல்லவா வேணும், ஜானகி அம்மாவால் ஒரு கிழவி பாடுற மாதிரியும் பாட முடியும், ஒரு குமரி பாடுற மாதிரியும் பாட முடியும், ஒரு குழந்தை பாடுற மாதிரியும் பாட முடியும், ஒரு செக்ஸ் பாட்டாகவும் பாட முடியும், ஒரு கிக்கு ஏற்றுற பாட்டாகவும் பாட முடியும், ஒரு காதல் வேதனையை சொல்கிற பாட்டாகவும் பாட முடியும். அந்த வாய்ஸ் எந்த பாட்டை வேணாலும் அப்படியே பாடக்கூடிய தன்மை தான் ஜானகி அம்மாவுடைய தனித்துவமான மகத்துவமான ஒரு குரல். அதுக்கு அடுத்தாப்புல அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே. நதிகள் அப்படியே போயிட்டு இருக்குல்ல, ஓடிட்டே இருக்குல்ல நதி, நீ நதி போல ஓடிக்கொண்டீருன்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டு இருக்க. இங்க நதி அப்படியே போயிட்டே இருக்குதான். அது என்ன சொல்றாரு இவரு, அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே,
விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. இதுதாங்க, இந்த 2 வரி தான் படத்தினுடைய மைய கருத்து. என்னன்னா, பார்வையற்ற கதாநாயகன் ஒரு பாடகன், ஒரு கர்நாடக சங்கீத பாடகன். அவன் பாட பாட ரசித்து கேட்பவளுக்கு அவதான் ராதா. அந்த ராதாவையும், ராதா வந்திருக்கா, ராதா இந்த பக்கம் நிக்கிறா, ராதா அந்த பக்கம் நிக்கிறா, ராதா இப்ப ஓடுறா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த பார்வையற்ற இசைக்கலைஞனுக்கு தெரிவதற்கு காரணமாக இருக்கிறதே ராதாவுடைய காலில் இருக்கும் அந்த கொலுசு. அந்த கொலுசு தான் ஒரு கதையினுடைய மைய புள்ளியா இருக்கும். வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள், அதுவும் காதல் ஓவியத்துலதான் சலங்கைகள். இந்த இடத்துலயும் அந்த சலங்கை வருது இந்த பாட்டிலையும். அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே, கண்களில் மௌனமோ கோவில் தீபமே, ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே, மார் மீது பூவாகி விழவா விழியாகி விடவா. என்ன வரிகள்ங்க அது! பார்வையற்ற காதலன் அவன்கிட்ட சொல்றா, கண்களில் மௌனமோ கோவில் தீபமே, ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே, மார் மீது, உன்னுடைய மார் மீது நான் பூவாகி விழுந்துடட்டுமா, இல்ல உன்னுடைய விழியாவே நான் மாறிடட்டுமா, உனது விழியில் எனது பார்வைன்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. மார் மீது பூவாகி விழவா விழியாகி விடவா. ஒரு என்னைய சாவடிக்கிற பாட்டுங்க இது. நான் இந்த படம் வரும்போது நான் 8ஆவதோ 9ஆவதோ படிச்சுட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் இந்த பாட்டு வந்து ரொம்ப என்னைய சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். அதுல இன்னும் அது இந்த பாட்டு மேல எனக்கு ஒரு பெரிய வழி வரத்துக்கும் ஒரு அழுகை வரத்துக்குமே காரணமா அமைஞ்சிருச்சு. ஜானகி அம்மா இந்த பாட்டை பாடினாங்க இல்லையா, அவங்க என்ன பாடிப்பாங்க, அந்த வைரமுத்து சார் எழுதியிருக்கிறார் இல்லையா, வைரமுத்து சார் இதை சொல்றாரு. அந்த வைரமுத்து சார் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வரியன் திரும்ப நான் சொல்றேன். அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, ஜானகி அம்மாவோட குரல். விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. வைரமுத்து சார் எழுதினது இந்த பாட்டு. விதவையாகி போகுமேன்னு ஜானகி அம்மா இந்த பாட்டை வைரமுத்து சார் எழுத இந்த பாட்டை பாடிட்டாங்க. வைரமுத்து சார் சொல்றாரு, இந்த பாட்டை ஜானகி அம்மா பாடிய சில நாட்களுக்கு பிறகு ஜானகி அம்மாவின் கணவர் மறைந்து போனார். ஜானகி அம்மா விதவையானார். அன்று முதல் நான் எந்த பாடலிலும் விதவை என்கிற வார்த்தையை நான் பிரயோகப்படுத்துவதே இல்லை, பயன்படுத்துவதே இல்லை அப்படின்னு ஒரு கவிஞன், கவி பேரரசன் வைரமுத்து சார் கனத்த இதயத்தோட அதை பதிவு பண்ணியிருக்கார். இந்த பாட்டு எனக்கு ராதாவை ஞாபகப்படுத்திட்டு இருந்துச்சா. மெல்ல 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 இந்த பாட்டு ராதாவை மட்டும் இல்லாம ராதாவை போல் காதல்ல தோல்வி அடைஞ்ச எனக்கு தெரிஞ்ச அக்காக்களை தங்கச்சிகளை நிறைய பேரெல்லாம் நினைவுபடுத்துச்சா. அதுக்கப்புறமா ஜானகி அம்மாவையும் கூட சேர்ந்து நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாதம் என் ஜீவனே. கேட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கும் உங்கள் காதலுடைய வழி தெரியலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த காதல்ல தோத்த வழியை நீங்க புரிஞ்சுக்கலாம். இசைஞானி இளையராஜா வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுக்கிறேன். ஜானகி அம்மாவுடைய குரல் இன்னமும் காலத்துக்கு இருக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். வைரமுத்து சார் இன்னும் நிறைய பாட்டு கொடுங்க சார். வணக்கம்.